ரப்பர் போல் கதையை இழுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த கதையில் வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம உடனடியாக ரோகிணி மாட்டணும், ரோகிணி சிக்கணும் நம்ம எல்லாரும் பேசிகிட்டு இருந்ததுக்கு ரோகிணியை மாட்ட வச்ச மாதிரி ஆயிடுச்சு, ரோகிணி மாட்டாத மாதிரி ஆயிடுச்சு. சூரியவம்சம் படத்தில் ஒரு டைலாக் ஒன்று இருக்கும்ல, மருமகளாகவும் நடந்துக்கிட்டாங்க, கலெக்டராகவும் நடந்துக்கிட்டாங்கன்ட்டு. அந்த மாதிரி நம்மலாம் திருப்பி திருப்பி கேட்டதுனால பார்த்தீங்களா ரோகிணி பற்றி உண்மை வந்து இப்போ மீனாவுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் அதனால் 10 பைசா பிரோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதில் மீனா வேற அங்கே உட்காந்துக்கிட்டு என்ன நம்பினாலும் கூப்பிட்டு பார்த்தாலும் குற்ற உணர்ச்சியில் அப்படியே வந்து அப்படி உழண்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்க அம்மா வந்து எதையா மறைக்கிறியா அப்படிங்கும் போது அழறாங்க. இன்னொரு பக்கம் பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு கதையை வந்து இப்போ இவங்க சொன்னாங்க, பார்வதி சொன்னாங்கன்னா அங்கே வேற அழறாங்க. இந்த சிவன் பார்வதி கதையை திருப்பி திருப்பி காமிக்கிறது எங்கேயோ பெருசாக வருமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த கதையில் வரைக்கும் எந்த கேரக்டர்ஸையும் பெருசாக வேஸ்ட் பண்ணதில்லை. எங்கேயாச்சும் அந்த ட்ராக் வந்து திருப்பி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது எப்படி வரப்போகுதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கிடையில் ரோகிணி மீனா வீட்டு இல்லாதனால எல்லா வேலையும் செய்யலான்னு பார்த்தா அவங்களுக்கு காஃபி கூட போட வரல. இதில் சாப்பாடு செய்யலாம் சமைக்கலான்னு போனாங்கன்னா அவங்களுக்கு அதுவும் வரல. என்ன தெரிக்குது என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க அம்மாவும் ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உடனடியாக ஒரு கல்யாணத்தெலாம் வேறு பண்ணிவிட்டு ஒரு குழந்தை இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவங்க சமைக்க கற்றுக்கவே இல்லைங்கிறதையும் இப்போ காமிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறது ஒரு பக்கம்னா முத்து தெளிவாக யோசிக்கிறார். ரோகிணி இப்படி பிளான் பண்ணுறதெல்லாம் பார்த்தா மீனா இங்கே வரக்கூடாதுன்னு பண்ணுற மாதிரி இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் சத்யா கிட்டேயும் வந்து நான் குடித்தது கண்டிப்பாக பிரச்சனை இல்லை, ஊருக்கு போயிட்டு வந்த பிறமே ஆளே வேற மாதிரி தான் இருந்தா, வேற ஏதோ காரணம் இருக்குது, என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவர் கண்டுபிடிக்கிற மாதிரி கதை போகிறத விட வேற ஏதோ சம்மந்தம் இல்லாத ஆங்கிள் தான் அந்த கதை போகுமோ அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த 40 லட்ச ரூபா கான்ட்ராக்ட்ல இப்போ வந்து ரோஹினிக்கும் மனோஜுக்கும் ஏதாவது ஒரு பெரிய ஆப்பு கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்வி தான். நம்ம ஏற்கனவே நம்மளுடைய மெயின் சேனல் இடம்பொருளில் சொன்ன மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷனா ஒருவேளை கிறிஷை வந்து மீனா இங்கே கூட்டு வந்தாங்கன்னா, நான் அங்கேயே இருப்பேன் தனியாக, என் ஹஸ்பண்டை விட்டுட்டு என் புருஷனை விட்டுட்டு இருப்பேன், ஆனால் நீ மட்டும் சந்தோஷமாக இங்கே உட்காந்துருப்பியா, வேலைக்கு ஆகாதுமா, நான் கிறிஷை இங்கே கூப்பிட்டு வரேன், கிறிஷோட பாட்டி ஊருக்கு போயிட்டாங்க, நான் கதையை விட்டுறேன், இங்கே தான் கிறிஷ் இருப்பான், சீக்கிரமாக நீ உண்மையை சொல்லலைன்னா நான் சொல்லிவிடுவேன் அப்படின்னு இப்போ மீனா மிரட்டணும். மீனா கையில் தான் இப்போ ஆயுதம் இருக்குது. மீனா ஏதோ வந்து குற்றவாளி மாதிரி உட்காந்துருக்கதை பார்த்தா தான் நமக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.